நண்பர்களே வணக்கம். இந்த படத்தோட கதையை தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். அக்காவும் தம்பியும் ஒரே ரூம்ல தூங்குறாங்க. அக்காவோட பேரு சாஷா, தம்பியோட பேரு ரோமி. சாஷாவும் ரோமியும் ஒரே ரூம்ல தினமும் தூங்குறதால அவங்களுக்கு இடையில ஒரு ஸ்பார்க் உருவாகி ஆரம்பத்துல சின்ன சின்ன மஜாவான விளையாட்டுல ஆரம்பிச்சு நிறைய மஜாவான சம்பவங்களை கண்ணாபின்னான்னு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல யாருக்குமே தெரியாம ராத்திரி ஃபுல்லா மேட்ரு பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்படி ஒரு நாளைக்கு சாஷாவும் ரோமியும் மஜா சம்பவங்களை செஞ்சுட்டு இருக்கும் போது இவங்களோட அண்ணன் தெரியாத கதவை திறந்து இவங்க விளையாட்ட கொஞ்சமா பாத்துறாரு. டேய் என்னடா பண்றீங்க, என்ன விளையாட்டுது அப்படின்னு அண்ணன் கேட்க அதுக்கு ரோமி சொல்றான், அது ஒண்ணும் இல்லன்னா அக்காவுக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க, அதுதான் எங்க வலிக்குதுன்னு பார்த்து நான் தடவி விட்டுட்டு இருந்தேன், அவ்வளவுதான், மத்தபடி எதுவும் இல்ல அப்படின்னு ஒரு வழியா சமாளிச்சு அண்ணன் கிட்ட மாட்டிக்காம அப்படியே தப்பிக்கிறாங்க. அண்ணன் போனதுக்கு அப்புறம் சாஷா தம்பிய பயங்கரமா திட்டுறா. நம்ம வீட்டுல இருக்கும் போது பகல்ல பண்ண வேணாம் அப்படின்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், இப்ப பாத்தியா ஜஸ்ட் மிஸ்ல அண்ணன் கிட்ட இருந்து தப்பிச்சோம், அவர் மட்டும் பாத்துருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சாஷா சத்தம் போட தம்பி சொல்றான், அக்கா மன்னிச்சிருங்க, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, வெளியே வேற குளிர் அதிகமா இருக்கா, குளிருக்கு ஏதமா ஒரு தரமான சம்பவத்தை செய்யலாம்னு பார்த்தேன், ஆனா அண்ணன் இப்படி வருவார்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு தம்பி சொல்றான். உனக்கு பகல்ல பண்ணணும் அப்படின்னு மூடு இருந்தா நம்ம வெளியே ரூம் போட்டு செய்யலாம், வீட்டுல பண்றது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு அக்கா சொல்ல தம்பியும் சரின்னு தலையாடுறான். சாஷாவோட குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். அவளுக்கு 2 அண்ணன் இருக்காங்க, 2 அக்கா இருக்காங்க, தம்பி ரோமியும் இருக்கிறான். சாஷாவும் ரோமியும் பகல் நேரங்கள்ல ரொம்ப நார்மலான ஒரு அக்கா தம்பியா நடிச்சிட்டு ராத்திரி ஆவறதுக்காக வெயிட் பண்ணி வீட்டுல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அவங்களோட ரகசியமான கில்மா வாழ்க்கைய மங்களகரமா ஆரம்பிப்பாங்க. இவங்களுக்கு அப்பா மட்டும்தான் இருக்காரு. இவங்க அம்மா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க. ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தம்பியும் அவனுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையும் செஞ்சு நல்லா களத்துல இறங்கி விடிய விடிய கபடி விளையாடி சோர்ந்து போய் அப்படியே படுத்து தூங்கிடுறான். ராத்திரி ஃபுல்லா போட்டது பத்தலன்னு சில டைம் விடிய காலையில எழுந்து குளிருக்கு எதமா ஒரு சூப்பர் சம்பவத்தை செய்வான். சாஷாவும் ரோமியும் இந்த ரகசிய வாழ்க்கைய ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு வராங்க. அக்காவும் இந்த மஜாவான வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே பயம் என்னன்னா, இந்த ரோமி எப்ப செய்யும் போதும் எந்த பாதுகாப்பும் போடாம தான் செய்வான். சாஷா எவ்வளவு சொல்லியும் கேட்காம அப்படி பண்ணும்போதுதான் சூப்பரா இருக்குங்கா அப்படின்னு சொல்லியே எப்ப செய்யும் போதும் எந்த பாதுகாப்பும் இல்லாமலே செய்யறான். இப்படி கண்ணா பின்னான்னு ரிஸ்க் எடுத்து செய்யறதால ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா அப்படின்னு அக்கா பயங்கரமா பயப்படுறாங்க. ஆனா சாஷாவுக்கும் தம்பியோட இந்த ரிஸ்கான விளையாட்டுல ஒரு புதுவிதமான சந்தோஷம் கிடைக்கிறதால ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தம்பி சொல்ற மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறான். தம்பி சொல்ற எல்லாத்துக்கும் அப்படியே அனுசரிச்சு போறான். சாஷா படிக்கிற காலேஜ்ல அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருக்கிறான். அவன் கூட செய்யும் போது கூட கிடைக்காத நிறைய விஷயங்களை தம்பி ரோமி கில்லி மாதிரி செஞ்சு கொடுக்குறான். அதனால ரோமி கூட விளையாடாம அக்காவால தூங்கவே முடியாது. அதுக்கப்புறம் இந்த பசங்களோட அப்பாவை காமிக்கிறாங்க. பசங்க தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா இவங்க அப்பா அதை விட மொல்ல மாதிரியா இருக்கிறான். இவரு தினமும் காசு கொடுத்து ஐட்டக்காரிங்களை போடுறதுதான் இவரோட வேலை. இந்த வயசுலயும் தினமும் கில்மா பண்ணாம இவருக்கு தூக்கமே வராது. இவங்க அப்பா இப்படி ஐட்டங்களை போடுறத பசங்க கண்டுபிடிச்சிடறாங்க. ஏன்பா உங்களுக்கு அசிங்கமா இல்லையா, இந்த வயசுல இப்படி பண்றீங்க அப்படின்னு பசங்க அவர்கிட்ட கேட்க அவரும் அதுக்கு தெனாவட்டா பதில் சொல்ல அப்படியே பேசி பேச்சு சண்டையா ஆரம்பிச்சது அடிதடி சண்டையில போய் முடியுது. பசங்க எல்லாரும் சேர்ந்து அப்பாவை போட்டு சாத்தி குனிய வச்சு நல்லா கும்முன்னு குத்தி பெத்த அப்பன்னு கூட பார்க்காம அவரு அழுற வரைக்கும் அடிச்சு நாசம் பண்றானுங்க. இவங்க அப்பாவும் அவமானம் தாங்க முடியாம வீட்டை விட்டே போயிடுறாரு. இந்த பசங்களோட அம்மா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க. அப்பா மட்டும்தான் இவங்க கூட இருந்தாரு. இப்போ அவரும் போயிட்டாரு. அப்பா வீட்டை விட்டு போயிட்டாரு அப்படின்னு எந்த சோகமும் இல்லாம அக்காவும் தம்பியும் ரொம்ப உல்லாசமா இருக்காங்க. வீட்டுல மஜாவா இருக்கணும்னா அது ராத்திரி மட்டும்தான் முடியும். பகல்ல கில்மா பண்றதுக்கு கண்ட இடத்துல ரூம் போட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. தம்பியும் அவனுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையும் செஞ்சு விடிய பாட்டே கலப்புறான். அதுக்கப்புறம் இவங்க அப்பாவை திரும்பவும் காமிக்கிறாங்க. அவரு மேட்ரு போடுற ஒரு பொம்பளையோட வீட்டுல இப்போ தங்குறாரு. இவரோட முதல் பொண்ணு, அதாவது சாஷாவோடையும் ரோமியோடையும் அக்கா அப்பாவை பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கிறா. அன்னைக்கு நடந்தது எல்லாமே மறந்துருங்க, எங்களை மன்னிச்சுட்டு திரும்பவும் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு இந்த பொண்ணு கூப்பிடுறா. ஆனா அதுக்கு அப்பா சொல்றாரு, இல்லம்மா பரவாயில்ல, நான் இங்கேயே இருக்கிறேன், எனக்கு தினமும் மேட்ரு பண்ணாம இருக்கவே முடியாது, அது என்னோட ஒரு வீக்னஸ், இந்த வயசுலயும் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு நீங்க அன்னைக்கு என்கிட்ட கேட்டீங்க. ஆனா நான் ஆரோக்கியமா இருக்கிறதே நான் தினமும் அப்படி பண்றதாலதான், தினமும் கண்ணா பின்னான்னு ஷாட்டு போடுறதாலதான் என் உடம்புக்கு எந்த நோயும் வராம இருக்கு. நான் இந்த வீட்டுல ரொம்ப உல்லாசமா இருக்கிறேன். என்ன கிண்டல் பண்றதுக்கோ அசிங்கப்படுத்துறதுக்கோ இங்க யாருமே இல்ல, நான் இங்கேயே வாழ்ந்துக்கிறேன், நான் உங்க கூட வரல அப்படின்னு அப்பா சொல்ல பொண்ணுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரிப்பா, உங்களுக்கு மேட்ரு பண்ணி கில்மாவா இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷம்னா நீங்க இங்கேயே இருங்க, நாங்க டிஸ்டர்ப் பண்ணல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு அங்கிருந்து கிளம்புறா. அப்படி எல்லாரோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது அக்கா, அதாவது நம்ம சாஷா திடீர்னு வாந்தி எடுக்கிறா. சாப்பாடு சரியில்லாம ஃபுட் பாய்சன் ஆகி வாந்தி எடுக்கல, பிரெக்னன்ட் ஆனதால வாந்தி எடுக்கிறா.
எடுக்கிறா. அவ பிரெக்னன்ட்டா இருக்கிற விஷயத்த அவளோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்றா. இந்த ஃப்ரெண்டு ஒரு டாக்டர், அதனால இவகிட்ட வந்து அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு கேக்குறா. குழந்தையோட அப்பா யாரு, உன்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்க சாஷா ஒண்ணுமே சொல்லாம அப்படியே பேந்த முழிக்கிறா. சாஷா மௌனமா இருக்கிறதுலயே இது ஏதோ வேற லெவல் பிரச்சனை அப்படின்னு ஃப்ரெண்டும் புரிஞ்சுக்கிறா. உடனே சாஷா சொல்றா, இந்த குழந்தைய கண்டிப்பா என்னால பெத்துக்க முடியாது. அபார்ஷன் பண்றதை தவிர எனக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. அதை எப்படி செய்யறது, அது செஞ்சா எனக்கு வலிக்குமா, என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறா. ரொம்ப லேட் ஆகாததால உன் உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஒன்னும் பெருசா வலிக்காது அப்படின்னு ஃப்ரெண்டும் சொல்றா. குழந்தையோட அப்பா யாரு அப்படின்னு ஃப்ரெண்டு திரும்பவும் கேக்குறா. ஆனா சாஷா ஒண்ணுமே சொல்லாம அப்படியே சைலண்டா இருக்கிறா. இப்படி ஒரு கேவலமான தப்பு நடக்கும்னு அவ எதிர்பார்க்கவே இல்லை. இது வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிக்கும் போது அவளுக்கு அப்படியே கைகால்லாம் நடுங்குது. அதுக்கப்புறம் சாஷா அவளோட பாய் ஃப்ரெண்ட பார்க்க வரா. அவ பிரெக்னன்ட்டா இருக்கிற விஷயத்த இவன் கிட்ட சொல்றா. இவன் கூட எப்பவுமே ஜல்சா பண்றதால இவன் தான் குழந்தையோட அப்பன் அப்படின்னு அவனே நினைச்சுக்கிறான். ஆனா நம்ம எப்பவுமே பாதுகாப்பு போட்டுட்டு தானே பண்ணோம், எப்படி இப்படி நடந்தது அப்படின்னு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அக்காவும் தம்பியும் வீட்டுல தினமும் பாதுகாப்பே இல்லாம விளையாடுறது இவனுக்கு தெரியாது. குழந்தையோட அப்பா அவன் தான் அப்படின்னு அவனே நம்பிக்கிறான். அவங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போது ரோமியும் அங்க வந்து உட்கார்றான். அக்கா ஏன் இப்படி மூட் அவுட்டா இருக்காங்க, ஏன் ரொம்ப சோகமா இருக்காங்க அப்படின்னு ரோமி கேட்க சாஷாவோட பாய் ஃப்ரெண்ட் சொல்றான், அது ஒண்ணும் ரோமி, உங்க அக்கா பிரெக்னன்ட்டா இருக்காங்க, இப்படி நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. இத வச்சுக்கிட்டு அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம அவ ரொம்ப டென்ஷனா இருக்கிறா, அதுதான் சோகமா இருக்கிறா அப்படின்னு பாய் ஃப்ரெண்ட் சொல்றான். அக்கா பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படின்னு கேட்டதும் ரோமிக்கு அப்படியே தலையே சுத்துது. அவனுக்கு அப்படியே வேர்த்து ஊத்துது. குழந்தையோட அப்பா யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது அவனுக்கு அப்படியே கைகால்லாம் நடுங்குது. அது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் செய்யும் போது ஒரு தடவை கூட இவங்க பாதுகாப்பு போட்டதே இல்ல. ரொம்ப உல்லாசமா எல்லாத்தையும் செஞ்சு கண்ணா பின்னான்னு தெரிக்க விடுறதால ரோமிக்கு அப்படியே ஒரே டென்ஷனா இருக்கு. அக்கா கிட்ட இதை எப்படா கேக்குறது அப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ இனிமே என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கும் போது அவனுக்கு அப்படியே தலையே சுத்துது. ஒன்னும் பேசாம சரக்கு அடிச்சுக்கிட்டு அப்படியே சைலண்டா உட்கார்றான். வீட்டுக்கு வந்த உடனே பாத்ரூம்ல அக்கா அழுவுற சவுண்ட இவன் கேக்குறான். ஓடி போய் என்னக்கா ஆச்சு, ஏன் அழுவுறீங்க அப்படின்னு இவன் கேக்குறான். நடக்க கூடாதது எல்லாமே நடந்து போயிடுச்சு தம்பி, இனிமே என்ன பண்றதுன்னு அக்காக்கு தெரியல அப்படின்னு அக்காவும் தேம்பி அழுவுறாங்க. நானும் என் பாய் ஃப்ரெண்டும் மேட்டர் பண்ணும்போது ஒரு தடவை கூட நாங்க பாதுகாப்பு போடாம பண்ணதே இல்ல. ரொம்ப கேர்ஃபுல்லா தான் எல்லாத்தையும் பண்ணுவோம். தப்பி தவறி கூட அவன் ஒரு சொட்டு கூட சிந்தனதே இல்ல. ஆனா நம்ம பண்ணது அப்படியா தம்பி, எந்த பாதுகாப்பும் இல்லாம கண்ணா பின்னான்னு செஞ்சதாலதான் இப்படி நடந்திருக்கு. நான் உன்கிட்ட எவ்வளவோ சொன்னேன் இப்படி எல்லாம் செய்ய வேணான்னு, நீ கேட்டியா, பாதுகாப்பு போடாம பண்ணாதான் மஜாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு நல்ல ஆசை காட்டி முட்டாள்தனமா நம்ம தினமும் செஞ்சதாலதான் அக்காவுக்கு இந்த நிலைமை. இனிமே நான் என்ன பண்ணுவேன், இந்த விஷயம் வெளியில யாருக்காவது தெரிஞ்சா என்ன ஆகும், இதெல்லாம் யோசிக்கும் போது செத்துறலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சாஷா தேம்பி அழுவுறா. அக்காவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு ரோமிக்கு ஒண்ணுமே புரியல. பாதுகாப்பு போடாம பண்ண வேணாம் அப்படின்னு அக்கா எவ்வளவோ சொன்னாங்க, நான் தான் கேட்கல, எல்லாமே என்னோட தப்பு அப்படின்னு அவனும் லைட்டா அழ ஆரம்பிக்கிறான். ஒரு நிமிஷம் அதை தெரிக்க விடுற சந்தோஷத்துக்காக அக்காவோட வாழ்க்கையை இப்படி செஞ்சுட்டோமே அப்படின்னு அவனும் அழுகுறான். சரிங்கக்கா, நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு அவனால முடிஞ்ச அளவுக்கு அக்காவை சமாதானப்படுத்துறான். வீட்டுல யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நார்மலா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. இந்த ரணகலத்திலையும் குதூகலத்துக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. வீட்டுல யாருமே இல்லாத மாதிரி இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், அவங்க டென்ஷனை ரிலீஸ் பண்றதுக்காக நல்லா மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தம்பியும் நல்லா போட்டு வெளுன்னு வெளுத்து வாங்குறான். இவ்வளவு பெரிய தப்பு நடந்ததுக்கு அப்புறமும் இவங்களுக்கு புத்தியே வரல. திரும்பவும் பாதுகாப்பே இல்லாம ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சு பில்டிங்கை அதிர வைக்கிறாங்க. இந்த குழந்தைய என்னால வயித்துல சுமக்க முடியாது, நான் அபார்ஷன் பண்ண போறேன் அப்படின்னு சாஷா சொல்றா. ஆனா ரோமியால அதை ஏத்துக்கவே முடியல. அதுவும் நம்மள மாதிரி ஒரு உயிர், அதை சாவடிக்கிறது தப்பு அப்படின்னு இவன் பேசுறான். இது என்னோட உடம்பு, என்ன பண்ணணும்னு நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சாஷா சொல்றான். ஆனா அது என்னோட குழந்தை, அதை சாவடிக்கிறதுக்கு எந்த உரிமையும் உனக்கு கிடையாது அப்படின்னு ரோமி சொல்றான். டேய் சொன்னா புரிஞ்சுக்கோடா, இந்த குழந்தைய பெத்தெடுத்து அதை வளர்க்கலாம் முடியாது, அதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம். ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சா நம்மள செருப்ப கழட்டி அடிப்பாங்க. நம்ம ரெண்டு பேரும் கில்மா பண்ணதே ரொம்ப பெரிய தப்பு. அதுவும் பத்தாதுன்னு குழந்தை வேற பெத்துக்கிட்டு அதை வேற வளர்க்கணுமா, அதெல்லாம் எங்க போய் முடியும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாக்குறியா நீ, அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு சாஷாவும் பயங்கரமா சத்தம் போடுறான். ஆனா ரோமி இதெல்லாம் கேட்கிற மாதிரியே இல்ல. அபார்ஷன் பண்ணக்கூடாது, உங்களை நான் விட மாட்டேன் அப்படின்னு கால்ல நிக்கிறான். இந்த குழந்தைய நம்ம கலைச்சிட்டா வாழ்நாள் ஃபுல்லா குற்ற உணர்வா இருக்கும், அதுல இருந்து என்னால தப்பிக்கவே முடியாது, தூங்கவே முடியாது அப்படின்னு ரோமி சொல்றான். ஆனா சாஷாவால அவன் சொல்றதை ஏத்துக்கவே முடியல. எப்படா இதை நான் மத்தவங்க கிட்ட சொல்லுவேன், நம்ம வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன செருப்ப கட்டி அடிக்க மாட்டாங்களா, இது எல்லாருக்குமே தெரிஞ்சா எனக்கு நடக்க போற அவமானத்தை என்னால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சாஷா சொல்ல ரோமி சொல்றான். நீங்க என்ன சொன்னாலும் சரி, அபார்ஷன் பண்றதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், உங்களை நான் விடவும் மாட்டேன், நீங்க இந்த குழந்தைய பெத்தெடுத்தே ஆகணும், உங்களுக்கு இதை தவிர வேற எந்த ஆப்ஷனும் இல்ல அப்படின்னு ரோமி ஒரே பிடிவாதமா இருக்கிறான். ரோமி இப்படி பேசுறதால
அக்காவுக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, ஒரே குழப்பமா இருக்கிறதால அவளோட பாய் ஃப்ரெண்ட சந்திச்சு அவன் கூட நல்லா சரக்கு அடிச்சு பார்ட்டி பண்ண ஆரம்பிக்கிறான். அவனும் சரக்குல கண்டதையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்ததால சாஷாவுக்கு போதை ரொம்ப அதிகமாயி அவளால அங்க நிக்க கூட முடியல. பாய் ஃப்ரெண்டு ரோமிக்கு போன் பண்ணி உங்க அக்காவோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, நீ சீக்கிரம் வந்து அவளை வீட்டுக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்ல ரோமியும் இந்த பாருக்கு வந்து அக்காவை அங்கிருந்து கூப்பிட்டுட்டு போறான். ரோமி தனியா வரல, அவன் கூட அவங்களோட பெரிய அக்காவும் இருக்காங்க. ரோமியும் பெரிய அக்காவும் சேர்ந்து சாஷாவை வீட்டுக்கு கொண்டு போறாங்க. சாஷாவும் அதிகமா சரக்கு அடிச்சு ரொம்ப மட்டையா இருக்கிறதால நம்ம எங்க இருக்கிறோம், நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு அவளுக்கு ஒண்ணுமே தெரியல. ரோட்டுல நடக்க கூட முடியாம அப்படியே பைத்தியக்காரி மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே வரா. ரோமியும் பெரிய அக்காவும் அவளை ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாஷா பயங்கரமா அடம் பிடிக்கிறா. கார்ல ஏறவே மாட்றா, சும்மா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறா. அடிச்ச சரக்கோட போதையால என்ன பண்றா அப்படின்னு அவளுக்கே தெரியல. சாஷாவை ரிலாக்ஸ் பண்றதுக்காக ரோமி என்ன பண்றான்னா நச்சுன்னு ஒரு உம்மா ஒண்ணு கொடுக்கறான். இவன் இப்படி உம்மா கொடுக்கறத இவங்க கூட இருக்கிற அவங்க அக்கா பாக்குறாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே உம்மா கொடுத்து சாஷாவை திரும்பவும் கார்ல ஏத்துறாங்க. கார்ல ஏறினதுக்கு அப்புறம் இவங்க அக்கா ரோமி கிட்ட கேக்குறாங்க, டேய் ஏன்டா அப்படி பண்ண, நான் பார்த்ததை என்னால நம்பவே முடியலடா, நீ கொடுக்கும் போது அவளுக்கு எந்த ஷாக்குமே இல்லையே, இத பார்க்கும்போது நீங்க முதல் தடவையா பண்ற மாதிரியே தெரியல, என்னடா நடக்குது உங்களுக்குள்ள அப்படின்னு அக்கா கேட்க ரோமி சொல்றான், எங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற உறவை உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. சாஷாவுக்கு இது மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும்போது இப்படி உம்மா கொடுத்துதான் நான் அவளை கூல் டவுன் பண்ணுவேன், இது எங்களுக்கு இடையில ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னு ரோமி சொல்ல இதெல்லாம் கேட்டு அக்காவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. நம்ம குடும்பத்துல இவ்வளவு கேவலமான விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு அக்கா இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாஷாவை வீட்டுக்கு கொண்டு வராங்க. இவங்களோட பெரிய அண்ணன் சாஷாவை பாக்குறாரு. இவரும் ஒரு டாக்டர், அதனால சாஷாவோட பல்ஸ் எல்லாம் புடிச்சு பாக்குறாரு. இது சரக்கு மட்டும் அடிச்ச போதை மாதிரி தெரியல, சரக்கு கூட வேற என்ன மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ட அப்படின்னு சாஷா கிட்ட கேக்குறாரு. ஆனா சாஷாவால வாயை திறந்து ஒழுங்கா பேசவே முடியல, உடம்பெல்லாம் அப்படியே உதறுது அவளுக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பெரிய அண்ணன் என்ன சொல்றாருன்னா, டே ரோமி, என் ரூமுக்கு போயிட்டு என் கபோர்ட்ல ஒரு பச்சை கலர் டப்பால கொஞ்சம் மருந்து இருக்கும், அதை எடுத்துட்டு வா அப்படின்னு ரோமி கிட்ட சொல்றாரு. அதுக்கு ரோமி சொல்றான், அக்கா கர்ப்பமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கண்ட கண்ட மருந்தெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு ரோமி சொன்னதும் பெரிய அண்ணனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. டே என்னடா சொல்றீங்க, சாஷா பிரெக்னெண்டா இருக்காளா, ஏன்டா யாரும் என்கிட்ட இது வரைக்கும் இதெல்லாம் சொல்லவே இல்ல, குழந்தையோட அப்பா யாருடா, அவளோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு பெரிய அண்ணன் கேட்க லைட்டா வெக்கப்பட்டுக்கிட்டு ரோமி சொல்றான், குழந்தையோட அப்பா அவளோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, நான் தான் குழந்தையோட அப்பா அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டு ரோமி சொல்றான். இத கேட்டதும் பெரிய அண்ணன் தலையில குண்ட தூக்கி போட்ட மாதிரி இருக்கு, அவரால நம்பவே முடியல. டேய் என்னடா சொல்ற, உண்மையை சொல்றா, விளையாடாத அப்படின்னு பெரிய அண்ணன் கேட்க நடந்த உண்மை எல்லாத்தையும் ரோமி ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்றான். இதெல்லாம் கேட்டு டென்ஷன் ஆன பெரிய அண்ணன் ரோமிய போட்டு சாத்துன்னு சாத்திட்டு அவனை அப்படியே வீட்டை விட்டு வெளியே துரத்துறாரு. உன்னை என் தம்பின்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்குடா, சொந்த அக்காவே இப்படி பண்ணிட்டியடா, டேய் இதோட எங்க மூஞ்சிலே முடிக்காத அப்படின்னு அவன் அப்படியே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறாரு. மறுநாள் சாஷாவும் பெரிய அண்ணனும் அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க அப்பா அவரு மேட்டர் பண்ற பொம்பளையோட தனியா ஒரு வீட்டுல தங்குறாரு. அப்படிப்பட்ட ரொம்ப அம்சமான ஒரு குடும்பம். இங்க வந்து அப்பா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க. சாஷா பிரெக்னெண்டா இருக்கிறதும் குழந்தையோட அப்பா யாரு அப்படின்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றாங்க. அக்கா தம்பிக்கு இடையில இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச எந்த அப்பனாலதான் சும்மா இருக்க முடியும். அவரும் அப்படியே காட்டு கத்துறாரு. ஏண்டி உனக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அவங்க கூட செஞ்சிருக்கலாம்ல, யாருமே கிடைக்காத மாதிரி சொந்த தம்பி கூடவே இப்படி செஞ்சிருக்கிறியே, உனக்குலாம் அசிங்கமாவே இல்லையா, சரி பண்றதுதான் பண்றீங்க, ஒரு பாதுகாப்பு போட்டுட்டு பண்ணணும் அப்படின்ற காமன் சென்ஸ் கூட உனக்கு இல்லையா அப்படின்னு சாஷாவோட அப்பா பயங்கரமா கத்துறாரு. என் ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல்ல நான் போன் பண்ணி சொல்றேன், நீ உடனே அங்க போ, வெளியே யாருக்குமே தெரியாம இன்னைக்கே இத அபார்ஷன் பண்ணணும், உனக்கு எந்த பிரச்சனையும் வராம என் ஃப்ரெண்டு உனக்கு அபார்ஷன் பண்ணி வைப்பான் அப்படின்னு சொல்லி இவங்க அப்பா ஒரு ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ் கொடுக்குறாரு. சாஷாவும் அவங்க அண்ணனும் அபார்ஷன் பண்றதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலை நோக்கி போறாங்க. அப்பா சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டருக்காக வெளியே வெயிட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க அண்ணனுக்கு அர்ஜென்ட்டா ஒரு போன் கால் வருது. அதை எடுத்து பேசுறதுக்காக அவரு வெளியே போறாரு. இப்போ சாஷா மட்டும் தனியா இருக்கிறா. அவளுக்கு பக்கத்துல குழந்தைங்க விளையாடுறத அவ பாக்குறா. நம்ம வயித்துல வளர்றதும் இதே மாதிரி ஒரு குழந்தை தானே அப்படின்னு யோசிக்கிறா. இந்த உயிரை சாவடிக்கிறது ஒரு தப்பு தானே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அபார்ஷன் பண்ண வேணாம், இந்த குழந்தைய நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு ரோமி சொன்னதெல்லாம் யோசிச்சு பாக்குறா. அதனால என்ன முடிவெடுக்கிறான்னா, இத கலைக்க வேணாம், இந்த குழந்தைய வளர்க்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறா. அதை அப்படியே கட் பண்ணிட்டு 8 மாசத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டை காமிக்கிறாங்க. வெக்கமானம் சூடு சொன்ன எதுவுமே இல்லாம எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஜாலியா சரக்கடிச்சு கொண்டாடுறாங்க. இன்னும் ஒரு வாரத்துல சாஷாவுக்கு டெலிவரி டேட். குழந்தை பிறக்க போற சந்தோஷத்தை ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு நல்லா கொண்டாடுறாங்க. அக்காவும் தம்பியும் இப்படி கில்மா பண்ணி ஒரு கேவலமான விஷயத்தை செஞ்சிருக்காங்களே அப்படின்ற எந்த அசிங்கமும் இல்லாம ஜாலியா சரக்கடிக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் காரி துப்புனாலும் பரவாயில்லன்னு ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழுறாங்க. அவங்க அப்படி சந்தோஷமா உட்காந்து சரக்கடிக்கிறத காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு என்ன சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க, அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.